Hi children, welcome to Math Rhythm. This is chapter 7 Triangles of class 9 CBSE. இந்த வீடியோல நம்ம exercise 7.3ல question numbers 4 and 5 solve பண்ணலாம். Okay. இப்போ exercise 7.3ல fourth sum என்னன்னு பார்க்கலாம். BE and CF are two equal altitudes of a triangle ABC. இப்போ நம்ம ABCன்னு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். This is triangle ABC. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ட்ரையாங்கிளில் BE and CFன்றது ரெண்டு ஈக்குவல் ஆல்டிடியூட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஆல்டிடியூடுன்றது என்ன? ஒரு ட்ரையாங்கிளோட வேர்டெக்ஸ்ல இருந்து அதோட ஆப்போசிட் சைடுக்கு நம்ம ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணோம்னா அதுதான் ஆல்டிடியூட் இல்லையா? ஆல்டிடியூடுன்றது ஹைட் ஆஃப் அ ட்ரையாங்கிள்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த வேர்டெக்ஸ் எடுத்துட்டேன்னா இந்த வேர்டெக்ஸ்ல இருந்து இதோட ஆப்போசிட் சைடுக்கு நான் ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணனா இது ஆல்டிடியூட். அதே மாதிரி நம்ம இந்த வேர்டெக்ஸ் எடுத்துட்டோம்னா இந்த வேர்டெக்ஸோட ஆப்போசிட் சைடுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணோம்னா அதுவும் ஆல்டிடியூட் தான். ஸோ அதே மாதிரி நமக்கு BE அண்ட் CF ஆர் டூ ஈக்குவல் ஆல்டிடியூட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இந்த ABCன்ற ட்ரையாங்கிள் அதை நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். திஸ் இஸ் ஆல்டிடியூட் BE. அதாவது Bன்ற வேர்டெக்ஸ்ல இருந்து அதோட ஆப்போசிட் சைடு ACக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணோம்னா அதுதான் ஆல்டிடியூட் BE. ஓகே. ஸோ BE இஸ் பெர்பெண்டிகுலர் டு AC. நெக்ஸ்ட் நம்ம CF ட்ரா பண்ணிக்கலாம். This is altitude CF. அதாவது இந்த Cன்ற வேர்டெக்ஸ்ல இருந்து அதோட ஆப்போசிட் சைடு ABக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணோம்னா அதுதான் altitude CF. ஓகேவா? So CF is perpendicular to AB. So altitude என்றது என்ன? It is a perpendicular line segment drawn from a vertex to the opposite side of a triangle. It represents the height of a triangle. இப்போ நமக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? ட்ரையாங்கிள் ABC இஸ் ஐசோசெலஸ்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ட்ரையாங்கிள் BFC அதாவது சைடு BF, சைடு BC அண்ட் சைடு FC இந்த மூணு சைடு சேர்ந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா? அந்த ட்ரையாங்கிளையும் ட்ரையாங்கிள் CEBயையும் அதாவது சைடு CE, சைடு EB, சைடு CB இந்த மூணு சைடும் சேர்ந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா? இந்த ட்ரையாங்கிளையும் நம்ம இப்போ செப்பரேட்டா எடுத்துக்கலாம். திஸ் இஸ் ட்ரையாங்கிள் BFC. இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஓகேவா? திஸ் இஸ் ட்ரையாங்கிள் CEB. இதுல இந்த ஆங்கிள் 90 டிகிரி. ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்க்ரூயன்ட்னு ப்ரூவ் பண்றோம். எப்படி ப்ரூவ் பண்ணலாம்? ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இல்லையா? ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் BCன்ற சைடு காமனாக இருக்கு. BCன்றது ஹைபோட்டென்யூஸ். இப்போ நம்ம ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஹைபோட்டென்யூஸ்னு எதை சொல்லுவோம்? இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்க சைடு இல்லையா? ஸோ ட்ரையாங்கிள் BFCல சைடு BC தான் ஹைபோட்டென்யூஸ். அதே மாதிரி ட்ரையாங்கிள் CEBல அதே BC தான் ஹைபோட்டென்யூஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த சைடு CF இருக்கு இல்லையா? திஸ் இஸ் ஈக்குவல் டு சைடு BE. பிகாஸ் இங்க என்ன சம்ல கொடுத்துருக்காங்க? BE அண்ட் CF ஆர் டூ ஈக்குவல் ஆல்டிடியூட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ CF இஸ் ஈக்குவல் டு BE. ஸோ ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ரெண்டு ட்ரையாங்கிள்லையும் ஹைபோட்டென்யூஸும் அண்ட் எனி ஒன் கரஸ்பாண்டிங் சைடும் ஈக்குவலா இருந்ததுன்னா பை RHS ரூல் தட் டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கான்க்ரூயன்ட். அப்போ ட்ரையாங்கிள் BFCயும் ட்ரையாங்கிள் CEBயும் கான்க்ரூயன்ட். ஸோ கான்க்ரூயன்ட் இருந்தால் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருக்குமா? அப்போ திஸ் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு திஸ் ஆங்கிள். கரெக்டா? அதாவது ட்ரையாங்கிள் BFC இஸ் கான்க்ரூயன்ட் டு ட்ரையாங்கிள் CEB பை RHS ரூல். அப்போ ஆங்கிள் FBC இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ECB பை CPCT. நமக்கு ஆங்கிள் B இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் Cன்னு கிடைச்சிருக்கா? அதாவது திஸ் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு திஸ் ஆங்கிள்னு கிடைச்சிருக்கு இல்லையா? ஒரு ட்ரையாங்கிள் டூ ஆங்கிள்ஸ் ஈக்குவல்னா அதோட ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலா இருக்கும்னு படிச்சிருக்கோமா? ஸோ ஆங்கிள் Bக்கு ஆப்போசிட்ல உள்ள இந்த சைடும் ஆங்கிள் Cக்கு ஆப்போசிட்ல உள்ள இந்த சைடும் ஈக்குவலா இருக்கும். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்ன்றது என்ன? ஒரு ட்ரையாங்கிள் டூ சைட்ஸ் ஈக்குவலா இருந்தா தட் இஸ் கால்ட் an ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் இல்லையா? ஸோ இந்த ட்ரையாங்கிள் ABCல சைடு AB அண்ட் சைடு AC ஈக்குவலா இருக்கிறதுனால திஸ் ட்ரையாங்கிள் இஸ் an ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள் BFCயும் ட்ரையாங்கிள் CEBயும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸ். ஸோ நம்ம இந்த ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளையும் எடுத்துக்கிட்டு இது ரெண்டும் கான்க்ரூயன்ட்னு இப்போ ப்ரூவ் பண்றோம். இதுல இந்த இன் வராது. ட்ரையாங்கிள் BFC அண்ட் ட்ரையாங்கிள் CEB ஆர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸ்னு எழுதிக்கோங்க. இந்த சைடு BC இருக்கு இல்லையா? திஸ் சைடு இஸ் காமன் டு போத் ட்ரையாங்கிள்ஸ். கரெக்டா? ஸோ BC தான் ரெண்டு ட்ரையாங்கிள்ஸோட ஹைபோட்டென்யூஸ். நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? BE அண்ட் CF ஆர் ஈக்குவல் ஆல்டிடியூட்ஸ்னு கொடுத்துருக்காங்களா? ஆல்டிடியூட் BE இஸ் ஈக்குவல் டு ஆல்டிடியூட் CF இல்லையா? BE இஸ் ஈக்குவல் டு CF. இது வந்து சைடு. ஸோ நம்ம ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ்லையுமே ஹைபோட்டென்யூஸும் எனி ஒன் கரஸ்பாண்டிங் சைடும் ஈக்குவலா இருந்ததுன்னா that two triangles are congruent by RHS rule. So triangle BFC and triangle CEB are congruent by RHS rule. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸும் கான்க்ரூயன்ட்னா கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஈக்குவலாக இருக்கும்.
அப்போ this angle is equal to this angle னு வரும் இல்லையா? angle FBC is equal to angle ECB. angle FBC is equal to angle ECB by CPCT. இப்போ FBCன்றது இந்த ஆங்கிள் இல்லையா? ECBன்றது இந்த ஆங்கிள். ஒரு ட்ரையாங்கிள்ல ரெண்டு ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருந்தா அதோட ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலா இருக்குமா? ஸோ சைடு AB is equal to side AC. கரெக்டா? Therefore, AB is equal to AC. Sides opposite to equal angles are equal in a triangle. So, AB is equal to AC. So, ஒரு triangle ரெண்டு sides equal இருந்தா that triangle is an isosceles triangle. கரெக்டா? Therefore, triangle ABC is an isosceles triangle. புரியுதா? இந்த சம் எப்படின்ட்டு நெக்ஸ்ட் ஒன் போலாமா? ஃபிஃப்த் சம் என்னன்னு பார்க்கலாம். ABC is an isosceles triangle with AB is equal to AC. நம்ம ABCன்னு ஒரு isosceles triangle எடுத்துக்கலாம். இதில் சைடு ஏபி இஸ் ஈக்குவல் டு சைடு ஏசி. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ட்ரா ஏபி பர்பண்டிகுலர் டு பிசி டு ஷோ தட் ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் சி. ஸோ இப்போ நம்ம ஏபின்னு ஒரு லைன் செக்மெண்ட் பிசிக்கு பர்பண்டிகுலராக ட்ரா பண்ணிக்கலாம். திஸ் இஸ் லைன் செக்மெண்ட் ஏபி விச் இஸ் பர்பண்டிகுலர் டு பிசி. ஸோ ஆங்கிள் ஏபிசியும் 90 டிகிரி அண்ட் ஆங்கிள் ஏபிபியும் 90 டிகிரி இல்லையா? இப்போ நமக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? this angle B is equal to this angle C. அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த APBன்ற ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளையும் APCன்ற ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளையும் கான்க்ரூயன்ட்னு ப்ரூவ் பண்ணணும். Triangle APB and triangle APC are right angled triangles. In triangle APB and triangle APC, side AB is equal to side AC. அதாவது APBன்ற triangle side ABயும் APCன்ற triangle side ACயும் equal. Okay. So AB is equal to AC. It is already given in the sum. ABன்றது triangle APBயோட hypotenuse, ACன்றது triangle APCயோட hypotenuse. Next side AP இருக்கு இல்லையா? This side is common to both triangles. AP is equal to AP. This side is common. RHS ரூல்ல நம்ம என்ன பார்த்தோம்? ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸ்ல ஹைபாட்டனியூஸும் அண்ட் தென் ஒன் கரஸ்பாண்டிங் சைடும் ஈக்குவலாக இருந்தால் தட் டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கான்குரியன்ட்னு பார்த்தோமா? ஸோ நம்ம இந்த ஏபிபி அண்ட் ஏபிசின்ற ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸில் பார்த்தோம்னா ஹைபாட்டனியூஸும் அண்ட் தென் ஒன் கரஸ்பாண்டிங் சைடும் ஈக்குவலாக இருக்கா? ஸோ தீஸ் டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கான்குரியன்ட் பை RHS ரூல். ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்குரியன்ட்னா அதோட கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஈக்குவலாக இருக்குமா? ஸோ ட்ரையாங்கிள் ஏபிபியோட ஆங்கிள் பியும் ட்ரையாங்கிள் ஏபிசியோட ஆங்கிள் சியும் ஈக்குவலாக இருக்கும் பிகாஸ் தே ஆர் கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ். Therefore, angle B is equal to angle C by CPCT. அதாவது angle ABP is equal to angle ACP by CPCT. angle ABPன்றது angle B கரெக்டா? அதே மாதிரி angle ACPன்றது angle C. So we can write angle B is equal to angle C. புரியுதா இந்த சம் எப்படி போடணும்ட்டு? ஸோ இந்த சம்மோட நம்ம இந்த சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த சாப்டர்ல நம்ம என்னென்ன கான்குரியன்ஸ் ரூல்ஸ் பார்த்தோம்? SAS கான்குரியன்ஸ் ரூல் பார்த்தோம், அண்ட் தென் ASA கான்குரியன்ஸ் ரூல் பார்த்தோம், தென் AAS கான்குரியன்ஸ் ரூல் பார்த்தோம், தென் SSS கான்குரியன்ஸ் ரூல் அண்ட் தென் RHS கான்குரியன்ஸ் ரூல் பார்த்தோம் இல்லையா? அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்? If two sides are equal in a triangle, then the angles opposite to that equal sides are equal னு பார்த்தோமா? அதே மாதிரி if two angles are equal in a triangle, then the sides opposite to that angles are equal னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த கான்குரியன்ஸ் ரூல்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சம் சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ சில்ட்ரன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.